ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து தவா சிக்கன் தான் நம்ம செய்ய போறோம். அதை எப்படி செய்யறது, என்னென்ன பொருள்லாம் போட்டு செய்யறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. தவா சிக்கன் ஃப்ரை. அதுக்கு வந்து நான் 1/2 கிலோ வந்து சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். சிக்கனை வந்து தண்ணி இல்லாமல் நம்ம வந்து அந்த ஒரு சட்டியில் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா கழுவி எடுத்து வச்ச சிக்கனை வந்து நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் போட்டுட்டு ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு நீங்கள் சிக்கன் தவா ஃப்ரை சாப்பிட்றீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு தடவை நீங்கள் இது செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே ட்ரை பண்ணி டெய்லியும் இல்லை, எப்போயாவது சிக்கன் எடுத்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணணும்னு ஆசை வரும். 1/2 ஸ்பூன் வந்து உப்பு. இப்போ இதெல்லாமே வந்து நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். இது பிசைஞ்சு நல்லா ஊறட்டும். இது நல்லா ஊறிட்டு இருக்கையில இந்த மசாலா வந்து 1/2 ஸ்பூன் மல்லி, 2 பட்டை, 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு 5 வரமிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் நல்லா வெறும் சட்டியில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துடணும். இப்போ இதை வந்து நான் பவுடர் ஆக்கி எடுத்துட்டு வந்துடுறேன். சரி, பவுடர் ஆக்கிறேன்ட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டேன். அரைச்சிக்கிட்டு வரியா? இப்போ நம்ம வந்து தோசைக்கல் அடுப்பில் வச்சாச்சு. இதான் தவா வச்சாச்சு. தவா வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெயை வந்து விட்டுருவோம். ஆண்டி இவ்வளோ எண்ணெயை ஊற்றுற? இதுக்கு என்ன இன்னும் தேவை, வேக இன்னும் ஊற்றணும் தெரியுங்களா? கறி வேக வேணவா? நம்ம அரைச்ச மசால் பொடி இதுதான். மல்லி, மிளகு, சீரகம், வரமிளகாய் எல்லாம் போட்டு மசாலா அரைச்சி வச்சிருக்கோம். அது பாட்டுக்கு ஒரு ஓரமாக இருக்கட்டும். என்ன தோசைகள் எண்ணெய் வந்து ஹீட் ஆயிடுச்சு. அதில் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகமும் 2 பட்டையும் போட்டு வச்சிருக்கோம். அதை போட்டுறணும். அதுக்கப்புறமேட்டு ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிடணும். அதை வந்து 1/2 கிலோ கறி இதில் பத்துமா? போட்டுடலாமா? நான் பண்ணுறேன். ஒரு 2 பச்சை மிளகாய நல்லா போட்டுட்டு கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு கிளறி விடணும். நல்ல வாசனையாக இருக்குங்க சார். நீங்கள் இதோட பெரிய பேனாக இருந்தால் எடுத்துக்கோங்க. நான் வந்து என்கிட்ட சின்ன தோசைகள் தான் இருந்துச்சு. நான் அப்போயே சொன்னேன் ஒரு 1/4 கிலோ மட்டும் போடுங்க சார். இதில் 1/4 கிலோ அப்புறம் செஞ்சுக்கலாம். இல்லை 1/2 கிலோவும் போடுவேன் அப்படிங்கிறேன். ஹோட்டல் மாஸ்டர்லாம் சூப்பராக செய்கிறாங்க. நீ என்ன நீ போ. அவர் நல்ல அடுப்பை மூடி வச்சிருப்பாரு. நெக்ஸ்ட்டு நம்மளுடைய தக்காளி. கண்ணெல்லாம் எரியுதுரி அப்படியே. எரியதான் எரிஞ்சாதான் நல்லா டேஸ்டா செஞ்சீங்கன்னா எரிஞ்சு தான் ஆகும். நல்லா இருக்கு. தக்காளி நல்லா வதக்கி விட்டுறலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம கறி ஊற வச்சோம் இல்லையா, அந்த கறியை கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வெயிலே காஞ்சிக்கிட்டு கிடக்கு. இப்போ நம்மளுடைய கறியை போட்டுடலாம். மாசம் வந்துருமா? வந்துடும். பரவாயில்ல, 1/2 கிலோ கரெக்டாக இருக்குது தோசைகளுக்கு. ஐயா, நீ தண்ணியை வேற ஊத்துற? அது இஞ்சி பூண்டு பேஸ்டா? நெக்ஸ்ட் நம்ம அரைச்ச மசாலா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுருணும். ஏன் பாக்கியெல்லாம் அப்புறமேட்டு போட்டுக்கணும். தேவைப்பட்டா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும். நல்லா நம்ம இப்போ ஃப்ரை பண்ணணும். எப்படி இருக்கு பாருங்க, டெம்டிங்காக இருக்கா? போனிஸ் அப்போ என்ன செய்யணும்? அப்படியே கறியை வேக அப்படியே திருப்பி விடணும். அப்பா நல்ல மனமாக இருக்கே. தவா ஃப்ரை திங்கறதுக்கு நல்ல மனமாக தான் இருக்கும். செய்கிறவங்களுக்கு தானே இதாகும். செய்கிறவங்களுக்கு என்ன? செய்கிறவங்க சாப்பிட மாட்டாங்களா? கீழே கொட்டிடுவாங்களா? செய்கிறவங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக பிடிக்காது. செய்கிறவங்களுக்கு பிடிக்காதா? இப்போ உனக்கு இது பிடிக்காது? பிடிக்காதுன்னு இல்லை, சாப்பிடுவாங்க. கொஞ்சம் மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்கும் செஞ்சவங்களுக்கு. இதே பார்க்குறவங்களுக்கு அப்படி சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வாங்க. தவா ஃப்ரை நிஷாவை செஞ்சு தர சொல்கிறேன். வாங்க நான் செஞ்சு தரேன். ஆனால் நிஷா சாப்பிட்டது அப்புறம் தான் மிச்சம் மீதி இருந்தால் தான்
ஏன்னா இவளுக்கே பத்தாது இது. விளையாட்டுக்கு சொன்னேன், வீட்டுக்கு வாங்க ஒரு நாளைக்கு செஞ்சு தர சொல்கிறேன். இப்போ என்னடி இப்படியே வெந்துக்கிட்டே இருக்கணுமா, எண்ணெய் எல்லாம் ஊற்றணுமா? இல்லை இப்படியே வந்து இந்த தண்ணி இருக்குல்ல, தண்ணி எல்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் நம்மளுடைய தவா ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடும். இதில் உப்பு நம்ம வந்து கறியில் மட்டும்தான் போட்டிருக்கோம் லைட்டாக. இப்போ தக்காளி வெங்காயத்துக்கு போடணும். இது லைட்டாக இதானதுக்கப்புறம் போட்டுக்கலாம். ஓகே, என்ன ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சா? அவளுடைய சிக்கன்லாம் அங்கே பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாமே மசாலாலாம் இறங்கி சூப்பராக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் லைட்டாக நம்ம வந்து கரம் மசாலா லைட்டாக அப்படியே தூவி விட்டு இங்கிட்டு 2 பெரட்டு அங்கிட்டு 2 பெரட்டு அப்படி பெரட்டும். மல்லித்தலை போட்டு விட்டு பார்த்ததுக்கு இப்போதான் கறியெல்லாம் நல்லா சுருண்டு வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து மசாலா போட்டோம் இல்லையா, அதே அடுப்புலேயே வந்து இப்படி நம்ம திருப்பி விடுவோம். அவ்வளோதான், நம்மளுடைய தவா சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கறியெல்லாம் வெந்துருச்சான்னு கேட்பீங்க, வெந்திருக்கு. இங்கே சாப்பிட்டு புகை கிளம்புதே பா, பூ மாதிரி பஞ்சு மாதிரி. ஓகே, சாப்பிட்டு பாரு லேசா, ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பாரு. சூடாக இருக்கு. ஈரடி சுட முடியே. டேஸ்ட் எப்படி இருக்கு? இது கிரேவி மாதிரி இருக்கா, எப்படி இருக்கு? இது டிஃப்ரெண்டான இதில் அதான் மசாலா போட்டு அப்படியே சோத்து பேட்டி சாப்பிட்டோன்னா வேற. காரம் இல்லாமல் பிள்ளைங்களுக்கு செஞ்சிருக்கீல்ல? ஓகே, உங்களுக்கு காரம் தேவைப்பட்டால் நான் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. ஆமாம். ஓகே, எல்லாருக்கும் பாய் சொல்லு. பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. பாய். பாய்.